இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்திருக்கிறது. 242 பேர் விமானிகள், கேபின் க்ரூ உட்பட பயணிகளோடு 242 பேர் இந்த விமானத்தில் பயணித்த நிலையில் இதுவரை 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. 40 பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 242 பேரில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும், அதே நேரத்தில் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பிஜே மருத்துவக் கல்லூரியினுடைய ஹாஸ்டல் மெஸ் பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருப்பதன் காரணமாக அங்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது போயிங் 787-8 ரக விமானத்தில் பயணித்த 242 பேரில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் அவர்களுடைய உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்த இடத்தில் முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்திருக்கிறது ட்ரீம் லைனர் விமானம். அங்கு மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விமானம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 1:38 மணிக்கு புறப்பட்ட நிலையில் 9 மணி நேரம் பயணம் செய்து லண்டனினுடைய கேட்விக் விமான நிலையத்தை சென்றடக்கூடிய விமானம் புறப்பட்ட 10 நிமிடங்களில் 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதே இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டு என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி படுகாயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் விமானம் விபத்திற்குள்ளான இடம் என்பது மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் மெஸ் என்கிற காரணமாக உணவு இடைவேளையின் போது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கு உணவருந்த வந்திருக்கலாம் என்பதன் காரணமாக அது தொடர்பான தகவலும் அவர்களுக்கு என்ன ஆனது என்கிற தகவலும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பெறும். உடனுக்குடனான தகவல்களை காட்சிகளோடு நியூஸ் 8 களத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அகமதாபாத் விமான விபத்தில் இதுவரை 133 பேரின் உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த பிஜே மருத்துவமனையினுடைய அந்த ஹாஸ்டல் மெஸ், யூஜி ஹாஸ்டல் மெஸ் பகுதியினுடைய அந்த புகைப்பட காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானம் அந்த பகுதியில் தான் விழுந்து விபத்திற்குள்ளான நிலையில் அந்த ஹாஸ்டலினுடைய புகைப்படங்களையும் நாம் பார்க்கிறோம். உள்ளே உணவருந்தி கொண்டிருந்த இடம், அதனுடைய சுற்றுப்புறம் என முழுவதுமாக உருக்குலைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். புகைப்படங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான விபத்தில் இதுவரை 133 பேர் உயிரிழந்து அவர்களது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலும் விமானத்தில் இருந்த பயணிகளினுடைய நிலைமை என்பது கவலைக்கிடம் அல்லது உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகளே மிக அதிகம் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. விமானத்தினுடைய விமானிகள், கேபின் க்ரூ, பயணிகள் என 242 பயணிகள் பயணம் செய்த நிலையில் மாணவர் விடுதியினுடைய மெஸ் உணவக பகுதி மீது முழுவதுமாக விழுந்திருக்கக்கூடிய அந்த விமானம் முற்றிலும் எரிந்து உருக்குலைந்திருக்கிறது. விடுதி கட்டடத்திலும் தீ பற்றி எரிந்த நிலையில் அங்கும் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உணவு இடைவேளை நேரம், அதாவது விபத்து நடந்த 1:38க்கு அந்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட நிலையில் 10 நிமிடங்கள் அப்படின்னா அது 2 மணிக்குள்ளாக ஒரு 1:48 மணி தான். எனவே உணவு இடைவேளையின் போது நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் அங்கு உணவருந்த வந்திருப்பதன் காரணமாக அந்த கட்டிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் காட்சிகளை வைத்து பார்க்கும்போது மாணவர்களுக்கும் அங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பயணிகளுடைய உடைமைகள் என்பது சேகரிக்கப்பட்டு வருகிறது. 242 பேரில் எவ்வளவு பேர், 150க்கும் மேற்பட்ட இந்தியர்களும், அதே நேரத்தில் 53 பிரிட்டிஷ் நேஷனல்ஸும், 7 போர்ச்சுகீசியர்களும், ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவரும் இந்த ட்ரீம் லைனர் விமானத்தில் பயணித்ததாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதற்கட்டமாக வரக்கூடிய அந்த விசாரணை தொடர்பான நிலவரங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவசர நிலையில் கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்து மேடே கால் என்கிற அந்த அவசர அழைப்பை விடுத்த அடுத்த சில நொடிகளிலேயே விமானம் என்பது நிமிடத்திற்கு 472 அடி வேகத்தில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே உடனடியாக ஏசிடி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்பு கொண்ட போதும் விமானத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதுதான் முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. மாணவர் விடுதி மீது இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருப்பதன் காரணமாக
மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவலும் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கலாம். களத்திலிருந்து காட்சிகளையும் உடனுக்குடனான செய்திகளையும் நியூஸ் 18 வழங்கிக் கொண்டிருக்கிறது. மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விமான விபத்தாக அகமதாபாத் விமான விபத்து மாறி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய போயிங் 787 பயணிகள் விமானம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 10 நிமிடத்திற்குள் குடியிருப்பு பகுதி, மிக குறிப்பாக மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதி உணவக பகுதியில் விழுந்து விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. நம்மோடு ஏரோஸ்பேஸ் பேராசிரியர் திரு கருணாகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அகமதாபாத் விமான விபத்து மிக பெரும் ஒரு சோக நிகழ்வாக மாறி இருக்கிறது. ஒரு ட்ரீம் லைனர் விமானம் என்பது முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக இப்ப போயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரீம் லைனர், அதுவும் மிக குறிப்பாக ரொம்ப பாதுகாப்பான விமானமா நம்ம வந்து பார்க்கோம். அது மட்டும் இல்லாம அந்த 242 பயணிகளும் இன்டர்நேஷனல் பயணிகள். அதுல வந்து கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட வெளிநாடு மக்களும் இருக்காங்க. முன்னாள் மாநில முதல்வரும் இருக்காருங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இது நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் வந்து லேண்டா வருது. அந்த லேண்டிங் கியர் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அது நார்மல் ப்ரொசீஜர்ல லேண்ட் ஆகுது. ஆனா அங்க என்ன ஒண்ணுன்னா இன்ஜின் பவர் இல்லை. நல்லாவே தெரியுது. அது IFSD அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபிளைட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்ஜின்ல பவர் இல்லாதப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிரும். அப்ப இன்ஜினோட செயலிழப்பு தான் அதோட உறுதியாவே சொல்ல முடியுது. அதை பாக்குறப்பவே நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. உறுதியான ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு மேல DGCAவோட ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் ஐநா சபையோட சிறந்த 5 அம்சங்கள் எப்படின்னா WHO இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ICAOன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு கண்ட்ரோல்ல தான் இந்த 144 நாடுகளுமே வரும். நம்ம DGCA எல்லாம் வரும். அவங்கள்ல இருந்து ஒரு குழு வந்து எல்லாரும் சேர்ந்து இது எப்படி கிராஷ் ஆனுச்சுன்னு என்டையரா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இறுதியா அவங்க கொடுக்குற முடிவை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த வீடியோல நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா இன்ஜின் பவர் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அவங்க லேண்டிங் புரோட்டோகால் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க லேண்ட் பண்றத பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் வந்து கிராஷ் ஆகல, கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு. கிராஷ் லேண்டுக்கும் கிராஷுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கிராஷ்னா ஒண்ணுமே பண்ண முடியாம அது வந்து விழுந்துருது அப்படின்னா கிராஷ். ஆனா அவங்க தெளிவா லேண்ட் பண்றாங்க. அழகா ஒரு ரன்வேல எப்படி லேண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி லேண்ட் பண்றாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னா அவங்க நல்ல உயரத்துக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு திருச்சியில கூட நம்ம லேண்டிங் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகலைனாலும் பொறுமையா வந்து அவங்க லேண்ட் பண்ணாங்க இல்லையா. அப்ப ஏன்னா ஹைட்ல இருந்தாங்க, ஃபியூல் இருந்து எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்ல. இங்க ஃபியூல் ஜெட்டிசன் எல்லாம் நீங்க பேச முடியாது. ஃபியூல் எல்லாம் வெளியில தள்ளுறது, ஏன்னா ஹைட்டே போகல. அது போனோடனே அவங்க திருப்பி சுத்திட்டு வந்து லேண்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா இன்ஜின் ப்ராப்ளமா தான் 100% அது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது ரொம்ப ஃபேட்டல் ஆக்சிடென்ட். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் வந்து உலக வரலாற்றிலே இது ஒரு ரொம்ப முக்கியமான பங்களிக்கும். அது மாற்று கருத்தே இல்லை. அப்படின்னா நம்ம புறப்படுவதற்கு முன்னதாக, அதுவும் ஒரு 9 மணி நேரத்திற்கு மேலாக அட்ட ஸ்ட்ரெச்ல பயணிக்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய பாதுகாப்பு சோதனைகள் அப்படிங்கறதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அப்ப தெரியாத ஒரு சிக்கல் என்பது புறப்பட்ட 10 நிமிடங்களில் ஏற்படுவதற்கு என்ன பிரைமரி ரீசன்ஸா இருக்கலாம் சார்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ ஃபிளைட்